மற்றொரு அண்மை செய்தி, கோவையில் பிறந்து 11 நாட்களேயான பெண் குழந்தையை விற்க முயன்றபோது அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா. பரிமளா, என்ன நடந்தது? முழுமையான விவரம். கௌதமி, கோவையில் பிறந்து 11 நாட்களேயான குழந்தையை விற்க முயன்ற பெண் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கோவை மாவட்ட குழந்தைகள் நல உதவி மைய ஒருங்கிணைப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ் மற்றும் விஜயசாந்தி தம்பதிக்கு கடந்த மாதம் 25ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்த போது வீரம்மாள் என்கிற ஆனந்தி சிந்து தம்பதியிடம் குழந்தையை பெற்று விற்க முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. தம்பதிக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் 4வதாகவும் பிறந்த இந்த குழந்தையை விற்க முயன்றுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குழந்தையை வாங்கிக் கொண்ட ஆனந்தி சிந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய தனது தோழி வீட்டில் வைத்து விற்க முயன்றது தொடர்பாக குழந்தைகள் நல உதவியில் 1098க்கும் அழைப்பு வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் கோவை மாநகர காவல்துறைக்கு தகவல் அளித்து காவல்துறையுடன் திருப்பூருக்கு விரைந்து குழந்தையை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். குழந்தையை விற்க முயன்ற ஆனந்தி சிந்துவை கைது செய்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் அவரை சிறையிலும் அடைத்திருக்கின்றனர். குழந்தையை அவருக்கு கொடுத்த தம்பதியை தற்பொழுது தேடி வரக்கூடிய ஒரு சூழலில் பிறந்த 11 நாட்களே ஆன குழந்தை விற்க முயன்ற சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.